இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடலைப்பருப்பு போட போகிறோம். என்னடா கடலைப்பருப்பு போட போகிறேன்ட்டு வண்டி ஹையட் பே மாதிரி காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? தம்பி ஒருத்தர் தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வையட் பே இது வயசவன் பேசியிருக்காரு. அவர் தான் வருவார். நம்ம போய் உழவு விட்டுட்டு தான் ஓட்ட போகிறோம். சைட்டில் போய் வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவர் தெரிஞ்ச தம்பி வருவார் ப்ரோ. பருப்பொட்டி மாட்டிட்டு நம்ம போய் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் தான் உழவு ஓட்ட போகிறோம். அதனால் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பனி ப்ரோ எங்கள் ஏரியா சைடு ப்ரோ எல்லாம் ஊற்று மழை பெய்கிற மாதிரி பெய்யுது ப்ரோ. ஏரியா சைடு பாருங்கள் பூரா பனி பார்த்தா தெரியும். மணி காலையில் 6:30 ப்ரோ. 6:30க்கெலாம் கிளம்பி வர சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் பனியிலே போயிட்டுருக்கோம். இந்த இடம் உங்களை பார்த்தா தெரியும். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முருங்கக்காடு ஓட்டம் வந்திருப்போம். அதை தாண்டி தான் ப்ரோ போகணும். அது அவங்களுக்கு அந்த இடத்துல தான் நேற்று ஓட்டியிருப்போம். முருங்கக்காடு அதை தாண்டி தான் போகணும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் ப்ரோ. ஊருக்குள்ளே போய் போகணும் ப்ரோ. ப்ரோ ஊருக்குள்ளே தாண்டி வந்துட்டோம். ஊருக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஊருக்குள்ளே தாண்டி கிளம்பி போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள், அவ்வளோதான் சைட்டுக்கிட்ட வரப்போகிறோம். பனி ப்ரோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும். பனி ஓவரு. கிட்ட வரப்போகிறோம். அங்கே உங்களுக்கு கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுற வீடியோ. அங்கே தான் ப்ரோ ஓட்டணும். நம்மளுக்கு அவ்வளோ வந்தாச்சு. உள்ளே போய் காட்டுறேன் வாங்க. வெறுங்காடு தான் ப்ரோ. வெறுவளவு கடலைப்பருப்பு போடுறாங்க. கம்மந்தட்டை போட்டிருந்தாங்க ப்ரோ ஆல்ரெடி. அது பார்த்தீங்கன்னா பூரா துறவு கட்டும் பருப்பு போடுற போட்டியில் 11 பாயிண்ட்னால. அதனால் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டில் ஓரளவு மட்டும் ஓட்டி விடணும் ப்ரோ. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு போகிற இது எடுத்துகிட்டு வராரு மிஷினு. அவர் எடுத்துகிட்டு வந்தோடனே நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் ப்ரோ. இடையில கொஞ்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரோட கிளிப் வரும். பருப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், கடலைப்பருப்பு. இது பார்த்தீங்கன்னா லோ செகண்ட்லேயே ஓட்டிக்கலாம் ப்ரோ. நான் லோ தேர்டு போட்டு ஓட்டலாம். டைமிங் ஷார்ட்டேஜ் ஆகும். காட்டுக்காரங்க கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு ஒரு டைம் ஓட்டுறேன், இன்றைக்கி ஒரு டைம் ஓட்டுறேன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதனால் எப்பயுமே எல்லா காட்டுக்குமே ஒரே கீர் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவேன். நீங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. லோ கியர் ப்ரோ. செகண்டு 4 வீலர் ஆன் பண்ணியாச்சு. பிடி ஆன் பண்ணியாச்சு.
15 ஆர்பிஎம் ப்ரோ, 14 ஆர்பிஎம்ல ஓடும். 1 ஆர்பிஎம் ரவுண்டில் ஓடும் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பூரா குச்சி போட்டிருக்காங்க. இன்னும் 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் அறுவடை பண்ணுறாங்க ப்ரோ. குச்சி காடு ஓட்ட வருவேன், அந்த வீடியோ எடுத்து போடுறேன், மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, குச்சி காடு எப்படி அழிக்குதுன்னு. ஃபினிஷிங் பாருங்கள் ப்ரோ. வெறுங்காடு தான், அதனால ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த முருங்காடு பார்த்துருப்பீங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. இருட்டாயிருச்சு ப்ரோ, அதனால் நைட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக எடுக்க முடியல. மறுபடியும் அது 5 கிலோ ஓட்ட போனால் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன் ப்ரோ. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. பகலில் தான் ப்ரோ ஓட்ட போவேன், எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். வெயில் வரும்போது தான் ப்ரோ நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக இப்போ தான் வெயில் வருது. வரும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. சுற்றியும் பாருங்க ப்ரோ, ஒன்றுமே இருக்காது. கீழே போட விடணும். இப்போ கரெக்டாக வருது ஆழம். போன சுத்தோடு இந்த சுற்று ஆழம் கரெக்டாக வருது. மேலால வரணும். பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி உள்ளுக்கு முருங்கை மரத்துக்குள்ள ஓடிட்டுருக்கு. இந்த வண்டிக்கார தம்பி தான் ஓடிட்டுருக்காரு ப்ரோ. உள்ளே ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பருப்பு மிஷினில் ஏறிக்கிட்டோம். உங்களுக்கு கீழே அந்த பருப்பு உழுவுறதை காட்டுறேன் பாருங்களேன். தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஓரத்தில் ஓடிட்டு இருக்கிறது பருப்பு போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் ஒரு சுத்தம் வந்தால் முடிஞ்சிச்சு. அங்கிட்ட ஒரு சுற்று இருக்குது, அவ்வளோதான். ஃபுல் வீடியோ எடுக்க முடியல ப்ரோ, எதுவும் நினச்சிக்காதீங்க.